எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பேன் பண்ணதுனால பெரிய கலவரம் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நேபாளில் செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் அப்படின்னா 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உட்பட இது எல்லாத்துக்கும் பேன் அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்கிறாங்க. எதற்காக தடை செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அன்ஃபில்டர்ட் கண்டென்ட்டாக, ஒரு மாதிரி தப்பான கண்டென்ட்டாக வரும். ஸோ அதெல்லாம் பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அந்த சைட்லேருந்து பெரிய அளவுக்கு ரிப்ளை இல்லாதனால செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த பேன் அப்படிங்கிற பண்ணுறாங்க. இதை எதிர்த்து 2K கிட்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கூல் கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் யூனிஃபார்ம், காலேஜ் யூனிஃபார்மில் ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறாங்க. ப்ரொட்டஸ்ட் முதல்ல ஆரம்பத்தில் நார்மலான ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்து, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கலவரமாக மாறிடுச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா பேனுக்கு மட்டுமான்னு கேட்டால் இல்லை, இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கரப்ஷன் இருக்குது, நெப்பாட்டிசம் இருக்குது, இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா பேன், இந்த போராட்டத்தினால 20 பேர் இறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர், நிறைய மினிஸ்டர்ஸே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.